நான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் சிஸ்டர் 23ஆம் வசனம் மைக்கில். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போதும். இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க. அன்னைக்கும் இன்னைக்கும் நிறைய பேர் இயேசுவை பின்பற்றுற ஜனங்கள் உண்டு. புற மதஸ்தார்கள் கூட இயேசுவை நம்புகிறாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதில்லை. அவங்க இயேசுவை பின்பற்றுறதுக்கு ஒரு கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தாமல் இயேசுவை பின்பற்றி வருவது என்பது அது கூடாத இயலாத ஒரு காரியம். நாம் ஒரு காலத்தில் இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் வந்தோம். எல்லாம் இழந்து, இயேசுவே நீ தான் கதி, இந்த பூமியில் எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி நாம் அடியெடுத்து இயேசுவை பின்பற்றி வந்தோம். அப்போ வரும்போது மிகுந்த உத்தமத்தோடும் அவமானங்கள் நிந்தையும் சகித்து இந்த பூமியிலே இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து இயேசு வைத்த அடியிலே நாம் அடியெடுத்து வைத்து பக்கத்தில் ஜனங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்முடைய காதில் விழலை. என் கண் இயேசுவை மட்டும்தான் பார்த்தது. அன்றைக்கு அவமானம் வந்தது, நிந்தை வந்தது, தவறாய் புரிந்து கொள்ளுதல் வந்தது, எதிர்ப்பு வந்தது, எத்தனையோ காரியங்கள் வந்தது. ஆனால் நான் வைத்த அந்த தரிசனம், நான் அந்த இயேசு மேல் வைத்திருந்த அந்த பார்வை இருக்கிறது, அதை நான் அங்கேயும் இங்கேயும் ஒருபோதும் நான் திருப்பவே இல்லை. என்னுடைய பார்வை இயேசுவிலே தான் இருந்தது. இயேசு நடந்த அந்த அடிச்சோடையில் தான் நடக்க ஆரம்பித்தேன். இப்பொழுதோ காலங்கள் உருண்டு வந்து விட்டது, நாட்கள் உருண்டாகிவிட்டது. இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மில் அநேக ஆண்டுகளாய் நாம் இயேசு பின்பற்ற ஜனங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, நல்லது. ஆனால் என்னுடைய தரிசனம், அந்த ஆதி நாட்களில் இயேசு மேல் வைத்து அந்த தரிசனம் இருந்ததே, அதே தரிசனம் உடையவனாக நான் இருக்கிறேன்னா இப்பொழுது என்னுடைய கவனம், என்னுடைய பார்வையும் என்னுடைய மனம் வேறு பக்கம் எங்கேயாவது திரும்பியிருக்கா என்று சொல்லி நம்மை பரிசோதித்து பார்க்கணும். சில ஜனங்கள் சில பொருட்கள் அவர்கள் தயார் செய்வார், கம்பெனி சில பொருள், அந்த பொருளுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். இதனுடைய தரம் நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லி அதனுடைய விளம்பரத்தை அந்த பொருளுக்கு சொல்லுவாங்க. இப்போது நல்ல கொஞ்சமாக அந்த பொருள் இருக்கும்போது நல்ல தரம் இருந்தது. இப்பொழுது இந்த பொருள் நல்ல வியாபாரமாக ஆரம்பித்து விட்டது. இப்போ அது எண்ணிக்கைக்கு நிறைய ஆகிவிட்டது. அந்த பழைய லேபிள், பழைய கவர் பண்ணதெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்கெட்டில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிஸ்கெட்டோ அல்லது அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பழமோ ருசி உள்ளதா இல்லை, அது கெட்டுட்டு அந்த பிஸ்கட்டுடைய தரம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்துச்சதில் அந்த பாக்கெட்டுடைய அந்த பேலை பளபளப்பு இருக்குது. ஆனால் தரம் கெட்டுடுச்சு, தரம் போயிடுச்சு. ஆனால் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அது தரமாக இருக்கிறது போல் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கொஞ்சம் என்னை பரிசோதித்து நான் பார்க்கணும். நான் தரம் உடையவளாக இருக்கிறேனா? தரம் உடையவனாக நான் இருக்கிறேனா? இயேசுவை பின்பற்றுறதுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அடியெடுத்து வைத்து இயேசுவை பின்பற்றி நான் வந்தேனே, அதே தரிசனம் இருக்கிறதா? அன்னைக்கு காது செவிடாக இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு உலகத்து ஜனங்க என்ன சொல்கிறாங்கலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஜனங்க என்ன சொல்கிறாங்க, என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க, இப்பொழுது என்னுடைய காது ஜனங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு இயேசு மட்டும் நோக்கி என்னுடைய கண்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி
கொஞ்சம் சைடில் இந்த உலகத்தையும் மனுஷர்களையும் அந்த மனுஷனுடைய கணத்தையும் தேடும்படி இப்பொழுது என் கண்களையும் என்னுடைய செவிகளையும் அதாவது நான் கவன சிதறல் ஆகிவிட்டது. அதாவது தரம் போய்விட்டது. ஆனால் நான் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், 20 வருஷமாக 25 வருஷமாக வந்துட்டுருக்கிறேங்கிற நம்ம இப்போ என்னன்னாக்கா அந்த தரத்தை மட்டும் தரத்தை போயிட்டு ஆனால் என்னாச்சுன்னாக்கா நம்ம எப்பவும் சபையில் இருக்கிறோம், கிறிஸ்தவளாக இருக்கிறோம், அதை மட்டும் மெயின்டைன்ஸ் பண்ணுறோம். அதுதான் வருத்தத்துக்குரிய காரியம். நீங்கள் நன்றாய் நான் சொல்கிற காரியத்தை கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்றால் தரம் குறைந்தவனை வைத்து தேவன் ஒருபோதும் இந்த பூமியில் தரம் குறைந்தவெல்லாம் இருப்பனா தேவனுடைய நாமத்துக்கு ஒரு அவமானம், தேவனுடைய நாமத்துக்கு அது துக்கம், அபகீர்த்தி. அவருடைய நாமத்துக்கு அது ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது. தரம் குறைந்தவனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு சபை, இன்னைக்கு முழு உலகம் தரம் குறைந்த கிறிஸ்தவர்களால் இன்னைக்கு தேசத்தில் சபைகளில் நிரம்பி இருக்கிறபடினால் நல்ல ஆண்டோடைய நாமம் மையப்படலை. இந்த நாளில் பரிசோதிக்கணும். அந்த நாட்கள் நான் வந்தேனே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தேனே, அந்த தரம் இருக்கா? அல்லது தரம் போயிட்டு ஆனால் சபையில் இருக்கிறவன்னு சொல்லி எல்லாருக்கும் பேர், ஊரில் சொந்த பந்தம் எல்லாம் சபைக்கு போகிறோங்க, அந்த ஒரு பேர் தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இல்லை அந்த தரம் காற்றுல பறந்து போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் தரம் கெட்டவர்களை வைத்து தம்முடைய சபையை கட்ட மாட்டார். அப்படி தரம் கெட்டவர்களை தேவன் அப்புறப்படுத்துவார். ஒருவேளை இருக்கட்டும், இந்த பயிரும் உள்ள இந்த களை இருக்கட்டும் சொல்லி ஆண்டவர் களையை வைத்திருப்பார். காலம் வரும், அப்பொழுது களையை அவர் பிடுங்கி எறிவதற்கு முன்பதாக மனம் திரும்பி, இயேசுவே நம்முடைய சிஷ்ய ஆண்டவர், நம்முடைய சிஷ்யன் ஆண்டவர், இந்த பூமியில் சிஷ்யனுக்குன்ற ஒரு தனி அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த முழு உலகத்துக்கும் ராஜாவாக இருப்பதை விட, முழு உலகத்துக்கும் அதிபதியாக இருப்பதை விட, இயேசுக்கு சீஷனாய் வாடுகிற அந்த ஒரு தகுதியை விட மேலான ஒரு தகுதி இந்த முழு உலகத்தில் இல்லை பிரியமானவர்களே. இயேசுக்கு சீஷனாய் வாழ்வது என்பதுதான் இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருப்பதை விட, அமெரிக்க நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருப்பதை விட, முழு உலக ஐக்கிய நாட்டுக்கு தலைவராக இருப்பதை விட, நீ இயேசுக்கு சீஷனாய் வாழ்வது என்பதுதான் இந்த உலகத்தில் மேலான வாழ்க்கையை தவிர அதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை. இயேசுவின் சீஷன் என்ற வாழ்க்கைக்கு கீழே தான் இந்த உலகம். இதை உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அடியோடிட்டு வைத்துக்கொள்ள வேணும்னு நான் விரும்புகிறேன். இதை தான் ஆண்டவர் சொல்றார். ஒருத்தன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பெரிய கூட்டம் இருக்கிறது, விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். முதல்ல அவன் வெறுக்கணும், அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், அவன் அனுதினமும் சிலுவை எடுக்கணும். ஒரு நாள் நம்ம சுயத்துக்கு மறித்தோம், சிலுவை எடுத்தோம். ஒரு மனுஷன் இயேசு முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு அவரும் எங்கே போடுறேன், கொல்கத்தாயை நோக்கி அவர் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றும்படிக்கு நானும் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். நீ கற்பனை செய்து பார்க்கணும். சில சத்தியங்களை, சில காரியங்களை நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன், என்னுடைய மனதில் கற்பனை பண்ணி வைப்பேன். என் ஆண்டவர் இப்பொழுது அந்த எருசலேமுடைய வீதியிலே கொல்கத்தாவை நோக்கி சிலுவை எடுத்து போயிட்டுருக்குறாங்க. அவர் பின்னாடி நான் இப்போ போகிறதாக ஒரு கற்பனை செய்து கொள்ளுவேன். இப்போ இயேசு எங்கே போகிறாருன்னா கொல்கத்தாவிலே மரிக்க போகிறார். இப்போ நீங்களும் நானும் சிலுவை எடுத்தேன். இப்போ என்ன செய்யனாக்கா, நான் இந்த உலகத்துக்கு மரிக்க போகிறேன், இந்த உலகத்துக்கு டாட்டா காமிச்சிட்டேன், நான் இந்த வந்த வழியை திரும்பி போக மாட்டேன், இப்போ நான் பார்க்குற மனுஷன் ரெண்டாவது நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இல்லை சம்மந்தம் இல்லை. இந்த உலகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் இயேசுனுடைய சீஷனுடைய இருதயத்தில் தீர்மானம். அவனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது. இயேசுடைய சீஷன் எல்லாரும் நடக்க மாட்டான். அவன் எல்லாரும் பேசுகிற மாதிரி பேச மாட்டான். அவன் எல்லாரும் பார்க்குற மாதிரி அவன் பார்க்க மாட்டான்.
அவனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இயேசுவின் சீஷனுக்கு. நீ அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இயேசுக்கு சீஷியாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. கழுகு ஒருபோதும் காக்காவோடு மேயாது. அது பட்டினி இருந்தாலும் தரம் குறையாது. கிராமத்தில் சொல்லுவோம், புலி பசித்தாலும் மரித்தாலும் மறிக்குமே தவிர தரங்கட்ட வாழ்க்கை ஒருபோதும் வாழாது. இயேசுக்கு சீஷன் நீ. இயேசுக்கு சீஷி இந்த பூமி நாட்களில் குறை சொல்லுதல், முறுமுறுப்பு, யாரையோ ஒருத்தர் மன்னிக்க முடியல, இருதயத்திலே கசப்பு, தனக்குன்னு ஒரு லட்சியம், தனக்குன்னு ஒரு விருப்பம், அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அந்த உலகத்தில். கையை எப்பொழுதும் விரித்தவர்கள் இயேசுவின் சீஷர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த முழு உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் யார் தெரியுமா? இயேசுவின் சீஷர்கள் தான். இயேசுவின் சீஷர்கள் தான் இந்த முழு உலகத்தில் சந்தோஷமானவங்க. ஆனால் அவங்களுக்கு நான் பாடு இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு அவமானம் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல, அல்லது அவங்களுக்கு நிந்தை இல்லைன்னு சொல்ல, அவளை தவறாய் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. அவர்களை உலகத்து ஜனங்கள் கேலியும் கிண்டலும் பண்ணி மறத்துக்கூடியதாய் அவரை ஆக்கினைக்குள்ளாக இயேசுவின் சீஷர்களையும் ஆக்குறாங்க. இயேசுடைய 11 சீஷர்களில் ஒரே ஒருத்தர் தான் அவர் இயற்கையான மரணம் மரித்தார், அப்போஸ்தலனாகிய யோவான். பாக்கி 10 சீஷர்களும் அந்த வாழ்க்கையுடைய சரித்திரத்தை வாசிப்போமானா, ஒவ்வொருவரும் அவர்கள் பட்ட பாடுகளும், உயிரோடு அவருடைய தோல் உரிக்கப்பட்டதும், தலைக்கீழே அவர்களை சிலுவையில் அறையப்பட்டதும், அவர்கள் நிந்தையும் அவமானமும் இந்த பூமியில் அடைந்தார்கள். அதற்கேற்ற கிருபையை தேவன் அவர்கள் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற பலனை கொடுத்தாங்க. பூமி இங்கும் அவர்கள் சாட்சியாக இருந்தாங்க. இந்த முழு உலகத்தையும் தலைக்கீழே மாற்றினாங்க. அவங்க இயேசுவின் சீஷர்கள் இந்த பூமியிலே. தேசம் அதிர்ந்தது, தேசம் பயந்துச்சு. தேசம் உங்களை கண்டு, அப்பா இந்த உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்துட்டாங்கன்றாங்க. நீங்களும் ஊரையும் உலகத்தையும் கலக்கணும். இயேசுவின் சீஷனாக இருப்பீங்கன்னா உலகம் கொண்டு பயப்படணும். இயேசு உங்களோடு இருந்தார்னா, இயேசு முன்னாடி நடக்கிற அவர் பின்னாடி நடந்தீங்கன்னாக்கா உலகம் உங்களை கண்டு பயந்து நடுங்கணும். அருமையானவர்களே, ஏன் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளுடைய கூட்டங்கள் நடுநடுங்கணும். இயேசுவின் சீஷனுக்கு பயந்து நடுங்கினது பிசாசுடைய கூட்டங்கள். இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியும், பவுலை யாருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லி பிசாசுகள் நடுங்கினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த முழு உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்கு சீஷனாய் வாழ்வது. இதுதான் ஆச்சரியமான வாழ்க்கை. அவர்கள் சிலுவை இறக்கி வைக்க மாட்டாங்க, அனுதினமும் சுயத்துக்கு மறிப்பாங்க. அதுக்கு முன்னாடி தன்னை வெறுத்திருப்பாங்க, தன்னை வெறுத்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை, வெக்கம், அவங்களுக்கு ஒன்று இருக்காது. கிராமத்தில் சண்டை வந்தால் பேசுவாங்க, நம்ம கேட்டிருக்கோம். இவளுக்கு மானம், சூடு, சொரணை கொஞ்சம் உண்டான்னு கேட்பாங்களே, அதெல்லாம் கேட்டிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு எல்லாம் இல்லை. இயேசுக்காக இழந்தவனம், இயேசுவை பின்பற்றுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளில் அந்த தரம் இருந்தது, தரம் போயிட்டு, ஆனால் இப்போ பேர் மாத்திரம் இருக்கு. இது வெக்கத்துக்கும் துக்கத்துக்கும் அவமானத்துக்குரிய காரியங்கள். இந்த நாளில் மனம் திரும்பி, ஆண்டவரே முழு இதயத்தோடு அன்னைக்கு நேசித்தேன் ஆண்டவரே, அன்னைக்கு புருஷனோ மனைவியோ பிள்ளையோ சொந்தமோ பந்தமோ இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல, இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பொண்டாட்டி, புருஷன், புள்ள, வருங்காலம், எதிர்காலம், பயம், கவலை, இது அவளை ஆட்கொண்டிருக்குது. இயேசுவின் சீஷர்கள் இந்த பூமியில் பயப்பட மாட்டாங்க. அவருடைய தலையில் உண்மையெல்லாம் எண்ணி இருக்கிறது. தேவனவளை தாங்குவதும் ஏந்துவதும் தப்பிப்பதும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நாட்களை பரிசோதிக்கணும். அந்த தரம் இருக்கா? நான் இயேசுவின் சீஷன் தானா? இல்லாட்டா அந்த நாளை தாழ்த்தி, ஆண்டவரே சீஷங்கிற பேர் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள நான் சீஷன் இல்லை ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. வாய் மூடி இருக்கிற நேரத்தில் நான் மூடலை. இந்த காரியத்தை பார்க்கக்கூடாது, நான் பார்த்துட்டேன். இந்த காரியத்தை யோசிக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டேன்.
ஆண்டவரே தரங்கெட்டு போயிட்டேன் ஆண்டவரே, யாருக்கும் தெரியாது என்னுடைய நிலைமை, என்னுடைய அந்தரங்க நிலை எனக்கு தான் தெரியும், ரெண்டாவது உமக்கு தெரியும், நான் தரங்கெட்டு போயிட்டேன், சீஷனுடைய வாழ்க்கையுடைய காரியங்களுடைய தரம் குறைஞ்சிருச்சு ஐயா, நான் அப்படி வாழ விரும்பலை, நான் வாழ்வதற்கு எனக்கு கொஞ்சம் தருணம் கொடுத்துருக்கீங்க, நான் மறுபடியும் இயேசுவின் சீஷனாக வாழ விரும்புகிறேன் சொல்லி இதயத்தில் ஒரு வைராக்கியம் கொண்டவளாக எழும்பி ஆண்டவே எனக்கு உதவி செய்ய சொன்னாக்கா, தேவன் மறுபடியும் என் குமாரனை பின்பற்றும்படி அவர் இழுத்து கொள்வார். பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் ஒரு வசனம் இருக்கிறது, நீ எங்களை இழுத்து கொள்ளும், அப்போது நாங்கள் உன் பின்னே ஓடி வருவோம். என் இயேசுவே இதாவே என்னை இழுத்து கொள்ளும், உன் குமாரனுடைய அடிச்சூழலை நான் காணட்டும், நான் வரட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழு உலகத்தில் இயேசுவின் சீஷியாய் வாழ்வதை விட உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்தில் இல்லை. அது நிந்தையின் பாதை தான், அவமானத்தின் பாதை தான் அது. ஆனால் அதிலே ஆரோக்கியமும் சவிக்கியமும் உண்டு வாழ்க்கையில். அதே இதில், அதாவது லூக்கா எனும் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். லூக்கா எனும் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம், 26, 27 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோம். இல்லைம்மா, லூக்கா எனும் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26, 27. லூக்கா 14வது அதிகாரம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். போதும். ஆண்டவர் சொல்கிறாங்க, எனக்கு சீஷனாக இருக்கணுமா, முதல்ல அவன் என்ன செய்யணும்னாக்கா, முதல்ல தகப்பனையும் தாயையும் அவன் என்ன செய்யணும், வெறுக்கணும். என்னுடைய அம்மா, என்னுடைய ஃபேமிலியில் நான் ஒரு பையன், எனக்கு கீழே 2 தங்கச்சி. எங்கள் அம்மா அழுதாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எம்மா என்னை இயேசுக்கு கொடுத்துட்டதா நீங்கள் கற்பனை பண்ணுங்க, ஆனால் நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுனாக்கா, உனக்கு புள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க, என்னை இயேசுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். என்னுடைய அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் இனிமேலுக்கு உங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் இதனுடைய வேலை, ஆனால் என் மேலே ஒரு பிடிப்பு உங்களுக்கு வேண்டாம், நான் இயேசுக்கு சீஷன் தான். அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த பிடிப்பை வெட்டி விட்டேன். அங்கே தான் வாசிக்கிறோம், யாதொருவன் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருப்பதற்கு தகுதி. இயேசுவை விட என் புருஷனை நான் நேசிக்கக்கூடாது, இயேசுவை விட என் மனைவியை நேசிக்கக்கூடாது, இந்த முழு உலகத்தில் இயேசுவை விட எதையும் நேசிக்கூடாது. நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் மகளோ மகனோ இயேசுவை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட நீ நேசிக்கிறது ஒன்றுமே இருக்கக்கூடாது இந்த முழு உலகத்தில், இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உனக்கு சீஷனுக்கு உரிய அங்கீகாரம். அடுத்தபடி அடுத்தனும் சுயத்துக்கு அவன் மறிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சுய நிறைந்த மாம்சத்தில் நம்ம எல்லாரும் குடியிருக்கோம், நம்ம எல்லாருமே சுயம் இருக்கிறது. இப்போ நேற்று வரைக்கும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, ஆனால் ஒரு மாம்சம் இருக்கிறது எனக்கு. இந்த மாம்சத்தை நான் என்ன செய்யணுக்கா, நான் சிலுவையில் அறையப்படணுமே, சுயத்துக்கு மறிக்கணுமே. கோபம் எழும்புது, பொறாமை எழும்புது, யாரோ என் மேலே தவறான ஒரு கதையை கட்டுறாங்க, தவறாக என் பேரை தூத்துறாங்க. இப்போ நான் என்ன செய்ய, நான் சாகணும். ஒவ்வொரு நாளும் சிலுவை ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் சாகிறதுக்கு தான் சிலுவையை சுமக்கிறோம், கிறிஸ்தவங்கிறதுக்கு அடையாளத்துக்கு அல்ல. இன்றைக்கி ஒரு பெரிய சிலுவையை கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. இப்போ லந்து நாட்கள், சிலுவை நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டிருக்கிறது. சிலுவை பெருசாக கோயிலில் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் சிலுவையோட நோக்கம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நான் மறிக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் சாகணும், ஒவ்வொரு நாளும் சாகணும். இதுதான் சிலுவையுடைய அடையாளம், சாகணும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி நீ வரலன்னா எனக்கு நீ சீஷனாக இருக்க மாட்ட. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களை நான் இயேசுவின் சீஷன் தானா, தரம் இருக்கிறதா கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் நான் முந்தி சொன்னது போல் தரம் போயிட்டு ஆனால் சும்மனாச்சும் லேபிளில் தரம் நிரந்தரம்னு இருக்கும். அது ஏமாத்து வேலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த தரம் உண்மையாயிலுமே என்கிட்ட இருக்கா? அன்பு இருக்கா? மன்னிப்பு இருக்கா? சகிப்பு இருக்குதா? விட்டு கொடுக்குற குணம் இருக்குதாங்கிறத கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா தரம் போயிட்டு ஆனால் கிறிஸ்தவங்கிற பேர், கிறிஸ்தவங்கிற பேர் ஒன்றுத்துக்கும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால் நிந்தையை சுமக்காமல் நான் இயேசுக்கு சிஷ்யனாய் இந்த பூமியில் வாழ முடியாது. உதாரணமாய் எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம், எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். பதிமூணு 14. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அப்படின்னா ஆண்டவரே, நான் நிந்தையை சுமக்காம இயேசுக்கு சிஷ்யனாய் இந்த பூமியில வாழ முடியாது. நீ இயேசுக்கு சிஷ்யனாய் வாழணும், நிந்தையை சுமக்கணும். நீ உலகத்தானா இருக்கும்போது, உலகத்துக்கு உரியவளாக இருக்கும்போது உங்களை எல்லாரும் ராஜாத்தி மாதிரியும் ராணி மாதிரியும் உங்களை போடுவாங்க. ஆனால் இயேசுக்கு சிஷ்யனாய் நீங்கள் வாழ விரும்பும்போது நிந்தையை சுமக்க வேண்டும். நிந்தையை சுமக்கலன்னா இந்த பூமியில் நீ இயேசுக்கு சிஷ்யனாய் அதாவது தரமுடையவளாய் வாழ முடியாது. தரம் கெட்டுடும் அந்த வாழ்க்கையில். அதனால தான் நிந்தையை சுமக்கணும். யாரெல்லாம் இந்த பூமி நாட்களில் நிந்த வேண்டான்னா ஒரு நூதன சீசனாய் தான் நம்ம இருப்போம். நான் ஆகாதனாய் போயிடுவேன், நான் பயப்படணும். ஆண்டவரே, இந்த பூமி நாட்கள் எல்லாம் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பாய் அவர் எங்கே போகிறார் தெரியுமா? அந்த கல்வாரி மலைக்கு போகிறார். காரித்துப்படவும் அவமானப்படவும், அவருடைய வஸ்திரத்தை கழட்டி எரியவும், அவரை மரியாதை குறைவாய் நடத்தவும், ஒரு சரீரத்தை அவரை சின்னாபின்னமாக்கவும் கல்வாரி மலையில் தான் நடந்தது. நீங்களும் நானும் சிலுவையை சுமந்து போனோம்னா அதுதான் நடக்கும். நம்மளை ராஜா மாதிரியும் ராணி மாதிரி நம்மளை எல்லாரும் போற்றி புகழ்ந்து நம்மளை கணப்படுத்த எதிர்பார்க்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிந்தையை சுமந்து நான் ஒரு இடத்துல போகிறோம். ஏன் தெரியுமா? அது கீழே தான் நிலையான நகரம் நமக்கு எங்கே இல்லை. இது நிலையான நகரம் இல்லை. நான் கட்டின வீடு நிலை நிற்காது. இது ஒரு நாளைக்கு பூகம்பம் வந்தால் போதும், ஜப்பானில் வர்றது மாதிரி எல்லாம் அவ்வளோதான், சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும். நான் பார்க்குற எல்லா மாளிகை கோபுரங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். போகுமா போகாதா? கண்டிப்பாக போகும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்று. இயேசுவின் சீஷனுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். இந்த உலகத்தின் அழகெல்லாம் அற்று போகிவிடும், உலகத்துடைய எழிலெல்லாம் என்னை ஏமாற்றிடும், உலகத்துடைய கவர்ச்சியெல்லாம் காணல் நீர்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியுங்களா? ரோட்டில் போனீங்கன்னா காரில் அப்படி பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பார்த்தா மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. பிசாசு இப்படி தான் காணல் நீரை காமிச்சிட்டு இருக்கிறான் ஜனங்களுக்கு. வறண்டு போன உலகத்தில் பிசாசு காணல் நீரை காமிக்கிறான். ஆனால் இயேசுவின் சீஷனை இந்த உலகம் ஏமாற்ற முடியாது. அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். அதனால் இந்த பூமியின் நாட்கள்லாம் இயேசுவின் சீஷனாக இந்த பூமியில் வாழ்வதோட மேலான ஒரு வாழ்க்கை இந்த முழு உலகத்தில் இல்லை பிரியமாக. இந்த அற்புத வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்படி தான் நம்முடைய குமாரனை இயேசுவை இந்த பூமியிலே தேவன் நடத்தினாங்க. ஆகையினால் நமக்கு நிலையான நகரம் இந்த பூமி நம்ம சொந்தம். கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. கையாலேயே கட்டாத வீடு அங்கே இருக்கிறது. அங்கே பூமி அதிர்ச்சி வராது, அங்கே எந்த அசம்பாவிதமும் வராது பரலோகத்தில். இங்கே கட்டியிருக்கிற எல்லா வீடும் அசைஞ்சு தரமட்டமாகி எல்லா வீடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரியமானவர்களே, பரலோகத்திலே கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே ஒரு வாசத்தலத்தை தேவன் தம்முடைய சீஷர்களுக்கென்று பரலோகத்தில் வைத்திருக்கிறார். மறந்து போகக்கூடாது. ஒரு முறை தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்திருந்தாராம்.
அப்பொழுது கேரளாவிலே அவர் இருந்தாராம். அப்பொழுது கேரளாவிலே ஆண்ட மன்னர்கள், அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற இவர் எனக்கு ஒரு பெரிய பங்களா கட்ட வேணும்னு அவர் சொன்னாராம். சரி, கட்டுறதுக்கு அவர் நிறையா தங்க காசு பொற்காசுகளை கொடுத்து எனக்கு ஒன்று கட்டுப்பான்னு சொன்னாராம். இவர் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பணத்தை எல்லாருக்கும் கொடுத்தாராம். இந்த செய்தி போய் அந்த ராஜாவுக்கு சொல்லப்படுதான், நீங்கள் கொடுத்துற பணத்தெல்லாம் ஏழைங்களுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லி. உடனே அவரை கூப்பிட்டு கேட்டாராம் ராஜா, என்னப்பா, நான் ஒரு பில்டிங் கட்டடம் கட்ட கொடுத்த பணம், பெரிய ஸ்தலம் ஒன்று கட்டுறதுக்கு கொடுத்த பணம், அதை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்துட்டியாமே, உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு பண்ணாராம். இல்லை ராஜாவே, நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்னாராம். அப்புறம் கொஞ்ச நாளில் ராஜாவுடைய தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் சீரியஸ் ஆகிடுச்சான். ரொம்ப மரண படுக்கையில் ஆகிடுச்சான். அப்போ அவரை கொண்டு வந்து அவருக்காக ஜெபம் பண்ணுறாராம். ஜெபம் பண்ணோடனே ராஜா அரண்மனையில் அந்த ராஜாவோட தம்பி சொன்னாராம், அண்ணே, உங்களுக்கு பெரிய மாளிகை பரலோகத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னாராம். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கா? அப்படியா? ஆமாம், நான் இங்கே ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நான் செய்கிற எல்லா இந்த உதவியும் உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு, நான் பார்த்தேன்னு சொன்னாரான் தம்பிக்காரன். மற்றவன் சொன்னான் அவன் ஒருபோதும் நம்ப மாட்டான் தான். ஆனால் தான் தம்பிக்காரன் ராஜாவுக்கு சொன்னான்னா, ஆமாண்ணே, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்க பார்த்தேனே உங்களுக்குன்னு நினச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. நிலையான நகரம் இந்த பூமி நமக்கு சொந்தம். நீ என்னத்தை தான் இழைச்சி கட்டினாலும் இந்த பூமியில் செத்து போன உடனே சில பேர் வீட்டுள்ளிட்டே பிரேதத்தை என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுள்ள வைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கட்டுனீங்க, ஆனால் செத்து போன உடனே ஒரு சில மணி நேரங்களில் உங்களை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அப்புறம் வர்றவங்க கேட்பாங்க, இந்த பணம் எப்போ எடுக்கலான்ட்டு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இயேசுவின் சீஷராக இருந்தீங்கன்னா பரலோகத்தில் போய் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க. இந்த வேடிக்கை உங்கள் அடக்க ஆராதனை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பரலோகத்துலேருந்து பார்ப்பீங்க நீங்கள் இயேசுவின் சீஷனாக இருந்தீங்கன்னா. ஆனால் இயேசுவின் சீஷனாக இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வெக்கமும் துக்கமும் உங்கள் வாழ்க்கையில் ஆகிடும், தலை குனிய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பூமி நாட்கள் இயேசுக்கு சிஷியாய் வாழும்படி நான் உங்களை படிக்கிறேன், அதாவது உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் இயேசுவின் சீஷனுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அவனுக்கு அவமானம் உண்டு, அவனுக்கு நிந்தை உண்டு, அவனை தவறாய் புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள் உண்டு. ஓரிரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம். இப்போது தாவீது ராஜா தன்னுடைய தேசத்திலிருந்து அவனுடைய மகன் அப்சலாம் எதிராக வந்து அவனுடைய தேசத்திலிருந்து அவனை துரத்தி விடுகிறான். பயந்து நடுங்கி அவன் இப்பொழுது உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறார். இப்பொழுது ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மனுஷர்கள் 2 மனுஷர்கள் இருக்கிறாங்க. தாவீதை காலி பண்ணணும், தாவீதை அழிக்கணும், தாவீதை ஒழிக்கணும்னு சொல்லி 2 நபர் இருக்கிறாங்க. அந்த 2 நபர் வந்து ஒருத்தர் வந்து யார் சொன்னாக்கா அகிதாபேல், இன்னொருத்தர் யார் பண்ணா சீமை. 2 நபர். இந்த சீமைங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, வாசிக்கிறோம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி எனும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும். இப்போ தாவீது உயிர் பிழைக்கிறதா வாடுறதா சாகிறதா என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் அப்போது என்ன பண்ண சொன்னாக்கா, சீமேயிங்கிற அந்த மனுஷன் தாவீதை தூஷிக்கிறான். அவன் ஏற்கனவே தன் மகனால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே வெந்து போயிருக்கான், அவன் நொந்து போயிருக்கான். இப்போ வெந்த பொண்ணிலே வேல் பாய்வது போல இப்போ சீமோய் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா தூஷிக்கிறான். கெட்ட வார்த்தைகளை சொல்லி கல் மண் இதெல்லாம் அள்ளி
மேலே வாரி எரியிறான். நம்முடைய குருநாதருக்கு அப்படிதான் நடந்தது. அவர் சிலுவையிலே போகும் ஜனங்கள் அவர் தலையை துலுக்கினார்கள், அவரை காரி துப்பினார்கள், கீழே இறங்கிவன் பரியாசம் பண்ணினார்கள். அதெல்லாம் அவர் காதுக்குள்ளே போகலை. ஏன்னா அவர் மரிக்கணும், சிலுவையை சுமக்கணும், மரிக்கணும். இந்த முழு உலகத்துக்காகவும் நாம் ஒருவருக்காகவும் மரிக்கணும். அதான் அவருடைய அவருடைய நோக்கம். இப்போது என்ன நடக்குனாக்கா, மனுஷர் தூசித்தார்கள். அது மாத்திர கல்லையும் மண்ணையும் வாரி 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 இறைக்கிறான், தொடர்ச்சியாக தூசிக்கிறான். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். 10ஆம் வசனம். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் தலையிற்கு ஒரு முடி கூட கீழே விடாது. எந்த மனுஷன் வாயை திறந்து என்ன தூஷிக்க முடியாது. ஏன்னா நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன், தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறேன். என்னை யாராவது கேலி பண்ணாங்க, என்னை தவறாக பேசுனாங்கன்னு சொன்னால் என் தேவனுக்கு தெரியாமலே காரியம் நடக்குமோ? நடக்காது. ஏன்னா என்னை காக்கிறவர் உறங்கார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஆகையினால யாரோ ஒருத்தர் என் வாயை திறக்கிறாங்கன்னா ஆண்டவர் அனுமதிச்சிருக்காங்க. இவன் தூஷிக்கிறான், அவன் கல்லையும் மண்ணையும் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கல்லையும் மண்ணையும் அவரிடத்துல அள்ளி வாரி எறிகிறான். எவ்வளோ துக்ககாரமான காரியம்! ஒரு எருசலேமை ஆண்ட ராஜாவை தூஷிக்கிறான் மனுஷன். வாயால் மட்டும் தூஷிக்கல, கல்லையும் மண்ணையும் அள்ளி 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 வாரி இறைக்கிறான். அவனோடு கூட நான் சொல்கிறான், அந்த செத்த நாய் தலையை வாங்கிட்டு வரட்டும்னு இருக்கிறான். பொறுப்பா பொறு ஒன்றும் பண்ணாத. ஏன்னா இந்த தாவீதை தூஷிக்கும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன இருக்குது? என்ன இருக்குது? தாவீதை தூஷிக்கன்னு கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாராம். எவ்வளோ ஒரு தரிசனம் பாருங்க. என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனம் இந்த வசனம். பல வருஷங்களாக யாரோ என்னை நிந்திக்கிறாங்க, என்னை காரி துப்புறாங்க, என் பேருக்கு களங்கத்தை உண்டு பண்ணுறாங்க, என் மானத்தை கப்பலை ஏற்றி விட்றாங்க, இல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களும் சொல்லியிருக்கீங்க, செய்யட்டும் ஆண்டவரே, நீங்கள் அவளுக்கு கட்டளையிட்டுருக்கீங்க. இந்த தரிசனம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த முழு உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் நீங்களும் நானும். இயேசு இந்த பூமியில் பாடுகளை சுமந்தார், நிந்தைகளை சுமந்தார். ஆனால் இருதயத்தில் அவருக்கு ஒரு பேரானந்தமும் பேரின்பமும் இருந்தது பிரியமானவரே. ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் தலையிற்கு ஒரு முடி கூட கீழே விழலை. ஆகையினால இந்த தாவீது சொல்கிறான், அவன் தூஷிக்கட்டும். உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? தவறாக இவங்களை ஒருத்தர் பேசுகிறாங்களா? பேசட்டும். நான் சொல்கிறேன், கர்த்தர் அவனுக்கு என்ன வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்தில் அடிப்பகுதி வாசிக்கிறோம். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம்? கட்டளையிட்டிருக்கிறார். என்ன ஆச்சரியமான தரிசனம்! இந்த மகா ரகசியத்தை அறியும்படிக்கு நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலையும் மனக்கண்ணை திறக்கணும்னு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். யாரோ ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூட வார்த்தை வெளில வந்துருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செஞ்சுருக்கிறாராம்? உங்களை பேச முடியாது, அவங்களுக்கு கட்டளையிட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால தேவனுடைய ஆளுகையிலே நம்ம இருக்கிறோம். அது மறந்து போகவே கூடாது. இந்த பூமியில் இப்படி மலைக்கு போகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, அவமானம், நிந்தையும், தவறாய் புரிந்து கொள்ளுதலும், கல்லையும் மண்ணையும் கூட எறிவார். எனக்கு தெரியும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட திருப்பாடு நான் என்னுடைய தெருவில் நடந்து போகும்போது என்னை தூஷித்தவருடைய செய்தியை என் காதில் கேட்டிருக்கிறேன். நான் தெருவில் நடந்து போகும்போது என்னை தூஷித்தவருடைய செய்தியை நான் கேட்டிருக்கேன். காலங்களில் அவங்கள மனம் திரும்பி இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷம். ஆனால் அவமானத்தின் நிந்தை வழியாக தான் நான் இயேசுவை மையப்படுத்தினேன் தவிர வேறு வழி இல்லை. இதே போல தான் இந்த தாவீது ராஜா நடந்து போகும்போது இந்த சீமை தூஷிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு மனுஷன் ஐதாபேல், அதை வாசிக்கிறோம். அதே 15வது அதிகாரம் திருப்பிக்குவோம். 15வது அதிகாரம்
15வது அதிகாரம் 30வது வசனம். 15வது அதிகாரம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். இங்கே இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை வந்து ஒரு தேவ ஆலோசனை மாதிரி. அவன் புள்ளி வச்சான்னா அந்த புள்ளி அப்படியே கோலம் போட்டாயிடும். இது தாவீதுடைய அரசவையில் அவன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறான். இந்த அகித்தோப்பேலுடைய எல்லா ஆலோசனையும் ஒரு தேவ ஆலோசனை மாதிரி இருந்தது. இப்போது இதே அகித்தோப்பேல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யாரோட சேர்ந்துட்டான்னு சொன்னால் அப்சலாம், அதை தாவீதுடைய எதிராக செயல்படுற அவனோடு சேர்ந்துட்டான். இந்த செய்தி சொல்லப்படுது தாவீதுக்கு, இந்த அகித்தோப்பேல் உடைய எதிராளியை உன்னோட மகனோடு சேர்ந்துட்டான். அப்படியா, வாழ்க, சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை என்னமாக்கி போடும்? பைத்தியமாக்கி. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த மனுஷனும், உங்களை எதுக்கணும், அழிக்கணும், கவுக்கணும் நினைக்கிற மனுஷனுடைய ஆலோசனை என்னவாகும்? என்னவாகும்? சத்தமாக சொல்லுங்க. என்னவாகும்? பைத்தியமாகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்களுடைய கண்கள் இயேசு மேல மாத்திரம் இருக்கட்டும். அங்கே எங்க பார்க்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு விரிக்கிற எந்த வளையும் என்னக்கா அது அறுப்புண்டு போகும். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்கள் இயேசு மீது இருக்கட்டும், வேறு எங்கும் பார்க்க வேண்டாம். இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எல்லாம் என்ன வச்சு போச்சு? அபத்தமாகி போயிடுச்சான். இந்த சீமையுடைய வாழ்க்கை என்னாச்சுங்கிறது வேதத்தை வாசித்து உங்களுக்கு தெரியும். இந்த அகித்தோப்பேலுடைய வாழ்க்கை என்னாச்சுங்கிறது, இந்த அகித்தோப்பேல் தான் சொன்னபடியெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான் எழுதியிருக்கு. இந்த சீமை அவனும் இயற்கையான மரணம் இல்லை, பட்டயத்தினால் வெட்டப்பட்ட அவனும் மரித்தான் இருக்கு. நீங்கள் வேதத்தை வாசித்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ நான் பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆகினால இந்த அகித்தோப்பேலும் இந்த சீமையுடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் மாத்திரம் அந்த 32வது வசனம் வாசிங்க. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது. போதும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? மலைக்கு சென்று, அந்த கல்வாரி மலைக்கு சென்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதித்து அவரை மையப்படுத்தி அவரோடு கூட நானும் சிலுவையில் அறை உண்டவனாய் மரிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை பாக்கியம். வாசிக்கிறோம், மலையில் வந்து அங்கே பணிந்து கொண்டான். அருமையானதனுடைய பிள்ளைகளே, நம்மளை தூஷிக்கப்படும் போது, தவறாய் புரிந்து கொள்ளப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேணும்னாக்கா, தேவனை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேணும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதுக்கு பதில் சொல்லிட்டுலாம் இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அதெல்லாம் அல்ல தட்டி என்னை இப்படி செஞ்சு சொல்லிட்டாங்களேன்னு அதுக்குன்னு உஷ்ண கண்ணீரை நாம படிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு சொல்லி அவரிடத்தில் தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கணும். பிரியமல்ல, இப்படி தரம் உடைய மனுஷர்கள் தான் தேவனுக்கு தேவை. இன்னும் ஒரு சில மனுஷர்களை சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7வது அதிகாரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7வது அதிகாரம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், பக்கம் 310வது பக்கம், 310 பழைய ஏற்பாடு. அந்த வசனத்தில் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய ஆடு மாடு அவங்க வைத்திருக்கிற எல்லா பொருளையும் ராத்திரியோடு ராத்திரியாய் வந்து பக்கத்து நாட்டில் இருக்கிற ஜனங்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. தேசம் மிகவும் வறுமையினாலும் தேசம் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கும் அந்த நாட்கள் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரியான நாட்களில் கொஞ்சம் ஜனங்களை கூட்டி சேரு போய் யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லுவார். அப்போ சேரும் பொழுது 32,000 ஜனங்கள் அங்கே கூடுறாங்க. ஏறத்தாழ 32,000 பேர். ஆண்டவர் சொல்கிறாங்க, இம்மா பேர் வேண்டாம் பார்,
எனக்கு சீஷர்கள் தான் வேணுமே தவிர பெரிய கூட்டம்லாம் வேண்டாம், பெரிய கூட்டம்லாம் வேண்டாம்ப்பா, கொஞ்சோண்டு பேர் போதும்னு சொல்கிறார். 32,000 பேர் புறப்படுறாங்க. நீங்கள் மறுபடியும் வாசிங்க, 32,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் பேர்லாம் வேண்டாம். அங்கே வாசிக்கிறோம், அதாவது நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். இப்போ ஏறத்தாழ 32,000 பேர்ல இப்போ என்ன நடக்குனாக்கா, பயம் உள்ளவன் எவனோ திகில் உள்ளவன் எவனோ அவன் போயிடுப்பா. முதல்ல இயேசுவின் சீஷனாய் வாழ்வதற்கு முதல்ல அவனுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் இல்லாத தொடநடுங்கி ஒருபோதும் அந்த இயேசுவின் சீஷனாய் வாழ முடியாது. முதல்ல பயப்படுறவ, உயிருக்கு பயந்தவங்க, தன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டவள் தான் இயேசுவின் படையில் இருக்க முடியும், இயேசுவின் சீஷனாக இருக்க முடியும். சீக்கிரம் ஓடும், மெல்லமெல்லாம் நடந்து போகாத, வேகமாக ஓடிடுன்றாங்க. ஓடிட்டாங்க. எத்தனை பேர் போயிட்டாங்க? 22,000 பேர். 22,000 பேர் போயாச்சு. மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்கனாக்கா 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ 10,000 பேரையும் டெஸ்ட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. 10,000 பேர் இருக்காங்க. அவருக்கு பெரிய எண்ணிக்கை வேண்டாம், பெரிய கூட்டம், தரமுள்ள கொஞ்சோடு பேர் போதும், கொஞ்சம் பேர் போதும், தரமுள்ள உண்மை உள்ள கொஞ்சம் பேர் போதும். தன் நாவிலே சுத்தமுடையவர்கள், தன் கண்களில் உத்தமமாய் வாழ்கிறவர்கள், அந்தரங்க வாழ்க்கையில் சிந்த வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறவர்கள், பண விஷயத்தில் உத்தமமாக இருக்க விரும்புகிறவர்கள், பாலி இச்சை விஷயத்தில் தன்னுடைய மனைவியை தவிர புருஷனை தவிர அடுத்தவர் மேலே ஒரு கணமாயில் தன்னுடைய சிந்தையை மனதை பறக்க விடாதவர்கள், யாரை கொடுத்தாலும் தன்னுடைய இருதயத்தை கசப்பில்லாதவர்கள், தன்னுடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் பேர் போதும். நான் அவங்களை டெஸ்ட் பண்ணுறேன்றார். இப்போ ஏறத்தாழ 10,000 பேர் ஆற்றுல இறங்க விடுறார். ஆற்றுல இறங்குறாங்க. ஆற்றுல இறங்கினோடனே ஏறத்தாழ 9,700 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வாயை வச்சு ஃபுல்லாக குடிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் கிதியோனை பார்த்து, எப்பா 2ஆ பிரிப்பா இந்த கூட்டத்தை இறங்குன்றார். அங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். 6ஆம் வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். போதும். இங்கே பார்க்குறோம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, வாயை வச்சு உறிஞ்சி எதிரி ஒருத்தன் இருக்காங்கிறதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. எதிரி ஒருத்தன் இருக்கான், எதிரிட்ட யுத்தம் பண்ணுங்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு ஜனங்கள் கையால் அள்ளி குடித்தாங்க. இவங்க யார் தெரியும்னாக்கா, இந்த பூமியில் எதிரியோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன், இவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்ல வருவேன், இயேசுவின் சிஷனுக்கு, இயேசுவின் சிஷிக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவர் எல்லாரும் குடிக்கிறது மாதிரிலாம் குடிக்க மாட்டாங்க, எல்லாரும் தூங்குறது மாதிரி எதிரியை மறந்துட்டுலாம் தூங்க மாட்டாங்க, எல்லாரும் உடுத்துறது மாதிரி இவங்களை உடுத்த மாட்டாங்க, தன்னுடைய பணத்தை வெட்டித்தனமான உடைக்கும் உணவுக்கும் ஊர் பயணத்துக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. ஏன் ₹1 கூட அவர்கள் தன்னுடைய பணத்தை விரயமாக்க மாட்டாங்க, 1 மணி நேரத்தை கூட விரயமாக்க மாட்டாங்க, எல்லாரும் கூட ஜால்ரா போட மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கையே தனியாக இருக்கும். இயேசுவின் சீஷர்கள் இந்த 300 பேர் தன் நாவினாலே அள்ளி நக்கி குடித்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கவனிக்கிறார். என்னுடைய சீஷர்கள் யாரு? என்னுடைய சீஷி யாரு இந்த உலகத்தில்? இவர்களோடு கூட நான் நிற்பேன். அவர்களோடு தேவன் நிற்பார் பிரியமானே, அவரோடு கூட நாம் நிற்போம் பிரியமானே. இவரை கொண்டு தான் அந்தகாரத்தில் உள்ள பிசாசுடைய வல்லமையும் இந்த முழு உலகமும் ஜெயிக்கப்படும். ஆனால் அந்த நாட்களிலே நான் இயேசுவின் சீஷனாய் வாழ்வதற்கு ஒரு தகுதி உண்டு. எல்லாரும் மாதிரி நான் வாழ முடியாது, எல்லாருமெல்லாம் உடுத்த முடியாதுண்ணா, எல்லாருமெல்லாம் ஜிகு ஜிகுலாம் நான் உடுத்தி நிற்க முடியாது.
எல்லாரும் மாதிரிலாம் குரட்டை விட்டு நான் கவலை மட்டும் தூங்க முடியாது. எல்லாரும் மாதிரிலாம் நான் வாழ முடியாது. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லு. ஒரு இளவரசனாக இருக்கிறவன் அவன் எல்லாரும் மாதிரிலாம் தூங்க முடியாது. சில ராஜாக்களை குறித்தும் சில அமைச்சர்கள் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பாங்களாம். உலகத்தில் இருக்க எத்தனை நியூஸ் பேப்பர் இருக்கோ அத்தனை நியூஸ் பேப்பரும் பார்ப்பாங்களாம். உலகத்தில் இருக்க என்னென்னலாம் நியூஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்பாங்களாம். அடுத்தபடி அன்னைக்குள்ள ப்ரோக்ராம் அவங்க செட் பண்ணுவாங்களாம். அவர் சில ஆலோசனைக்காரரை கூப்பிட்டு இன்னைக்குள்ள என்னென்ன பண்ணணும்னு கேட்பாங்களாம். அவங்களோட பொறுப்பு இருக்குது. ஆனால் அதை விட நீங்களும் நானும் அவ்வளோ பொறுப்பு இருக்குது. கவலையற்று இருக்கக்கூடாது. நம்ம இந்த பூமியில் உங்களுக்கு தகுதி இருக்குது பிரியமானவர்களே. இந்த பூமி நாட்டில் இயேசுவின் சிஷ்யாய் வாழ்வதற்கு அந்த 300 பேர் போதும். 32,000 பேரில் 300 பேரை வைத்து தான் அங்கே நடக்கிறக்கா வாசித்தவள் தெரியும். உங்களுக்கு பெரிய அதிசயம் நடக்குது. கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் அங்கே ஒன்றுமில்லாமல் போனார்கள். யாருக்கு முன்பாக? வெறும் 300 பேருக்கு முன்பாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆள் 1000 பேரை துரத்துவீர்கள். நீங்கள் ஒரு ஆள் 1000 பேரை துரத்துவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் சீஷனுக்கு அந்த வல்லமை உண்டு. சாத்தானுடைய கூட்டம் வளவளத்து போகும் இயேசுவின் சீஷர்களை பார்த்து. இவர்கள் இந்த உலகத்துக்காக வாழாதவர்கள், மனுஷனுடைய மையப்படுத்தாதவர்கள். மனுஷன் என்ன சொல்கிறாங்கலாம் அவங்க கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க லீலிக்கு அழமாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. ஆகையினால் இயேசுடைய மேலே அவருடைய கண்கள் என்னாலும் வைக்கப்பட்டிருக்கும். அவமானம் நிந்தையும் சகிக்க ஆயத்தமிடலாக இருப்பாங்க. எல்லாரும் மாதிரிலாம் வாழ்வதற்கு தங்களை அவங்க வாழ மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நம்மளை சோதித்து நிதானித்து 75 வயதாக இருக்கும்போது இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார், சோதித்தார். இப்போ வருஷங்கள் உருண்டு ஓடுது. ஏறத்தாழ இப்போ 120 வருஷம் 125 வருஷங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு சோதித்த அதே ஆண்டவர் இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம், உன் நேசகுமாரன், உன்னுடைய சுதன், உன்னுடைய புத்திரன், போ நீ பலியிடுவாயா என்று சொல்லி பரிசோதித்தார். அவன் அன்னைக்கு 75 வயதில் அவன் தன்னுடைய கலப்பையை பிடித்தவன், கலப்பை அந்த நாளில் பிடித்தவன். அவன் சொன்னான், ஆண்டவரே 50 வருஷமானாலும் நான் ஒருபோது பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நான் பிடித்த கலப்பையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். என் மனைவியோ என் மகன் ஈசாக்கோ இந்த பூமியில் எதை வேணாலும் நான் இழப்பேன், அர்ப்பணிப்பேன். என் கண்கள் இயேசுவை நோக்கி இருக்கும். அவன் 50 வருஷங்களுக்கு அப்புறம், அது 75 வருஷம் ஒன்று முடிஞ்சது. அதுக்கு அந்தாண்ட ஒரு 40-50 அது தெரில, அவன் தன்னுடைய மகனை அந்த மோரியா மலையிலே அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் அர்ப்பணித்தான். அதனால் அவர் வெள்ளியை போல சோதிக்கிறார், பொண்ணை போல நம்மளை புடமிடுகிறார். அநேக சமயங்களில் நாங்கள் தோத்துடுறோம். அவன் மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களுடைய சீஷன், 40 வருஷத்துக்கு முன்னாடி சீஷனாக என் வாழ்க்கையை புறப்பட்டேன், இப்பொழுது நான் உங்களுடைய சீஷன் ஆண்டவர். இந்த பூமியில் எனக்கு உண்மை விட நேசம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறான் ஆண்டவரே. ஆகையினால் இந்த பூமியின் நாட்கள்லாம் உண்மை பிரியப்படுத்துவான் ஆண்டவரே. என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும் ஆண்டவரே. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவமானமும் நிந்தையும் இல்லாமல் இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் ஒருபோதும் அருகதையற்றவர்கள். அவமானம் நிந்தையோடு கூட தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை நான் மறுபடியும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது எபிரியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம், 12வது அதிகாரம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வர்ற பாடு, நமக்கு வர்ற நிந்தை, நமக்கு வர்ற அவமானம்லாம் பெருசாக பிசாசு காமிப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசு நினச்சிக்குங்க, அவர் சென்ற பாதையை மனசில் வச்சுக்குங்க. வாழ்நாட்கள்லாம் பாவிகளால் விபரீதங்களை செய்யப்பட்ட காரியங்களை அவரை நினச்சிக்குங்க. இந்த பூமியில் இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வருகிற நாட்களில் நான் தொடங்கின அந்த பாதையை கல்வாரி சிலுவைக்கு போயும் அங்கே நான் அறையப்படணும், அங்கே மறிச்சிடணும். சிலுவையை சுமந்த ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அறைய மறிச்சிடும். அதுதான் பவுல் சொல்லுவார்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் யாரும் தங்களுடைய கலாத்தியரின் புஸ்தகம், நான் வாசிக்கிறோம், கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2:20. கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இவருடைய கண்கள் ஒரு தரிசனம். சிலுவை சுமந்தார், அவமானம் நிந்தையும் சகித்தார், இயேசு முன்னாடி வந்தார். முடிவில் என்ன நடக்குதுன்னு சொன்னார், நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவமானம் நிந்தையும் சகித்து நான் இயேசு பின்னே வரும்போது அது என்ன நடக்கணும்னா, நான் சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்படுற மனுஷனுக்கு யாராவது புகழ்ந்து அதை குறித்து சந்தோஷப்படுவானா? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு யாராவது இகழ்கிறாங்க, அதை குறித்து அவனுக்கு மன வருத்தம் இருக்குமா? இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் எந்த சலனமே இருக்காது அவனுக்கு, எந்த சலனமே இருக்காது. அவன் சந்தோஷமாக இருப்பான். இன்னொரு வசனம், கலாத்தியர் 6 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சொல்றார், நானும் நீங்களும் நானும் நம்முடைய பெயர் அங்கே வழிக்க வேண்டியது. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை அல்லாமல் இந்த பூமியில் வேறு எதுவும் எனக்கு மேன்மையை காணப்பட வேண்டாம். பாவத்துடைய முற்றும் அழிக்கப்படுகிற நிகழ்வு அங்கே சிலுவையில் தான் நடக்கிறது, நடந்தது. அதை விட மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் எனக்கு வேறு ஒன்றும் இருக்க வேண்டாம். நான் விசுவாசத்தில் உலகத்தில் சிலுவையில் நான் அறைஞ்சிருக்கேன். இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். என்ன தரிசனம்! ஒரு நாணயத்துக்குடைய 2 பக்கம் போல் ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய பார்வை இந்த உலகத்தை சிலுவையில் அறைஞ்சிருப்பான். அந்த உலகத்தை ஜனங்கள் மேன்மையாக என்றாங்க. சவிக்கப்பட்ட இந்த உலகத்தை சிலுவையில் நான் அறைஞ்சிருக்கணும். உலகத்துடைய அழகு, உலகத்துடைய மேன்மை, உலகத்துடைய கவர்ச்சி எல்லாம் சிலுவையில் நான் அறைஞ்சிருக்கேன். இன்னொன்று, இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். என்ன தரிசனம்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே முடிவிலே இது நடக்கும். அதில் வரப்போகிற நாட்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரம் குறைந்தவர்களாக இருக்க வேண்டும், தரம் கெட்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆகையினால் தரம் என்னைக்கு நிரந்தரமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமே தவிர ஒருபோதும் தரங்கெட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வேண்டாம். அப்படிலாம் ஒரு பெரிய எண்ணிக்கையுடைய கூட்டங்கள்லாம் கூடி ஆண்டோட நமக்கு தூஷணத்தை தான் நம்ம உண்டு பண்ணுவோம். அவருக்கு வேண்டியதெல்லாம் தரமுடையவன், 2-3 பேர் தரமுடையவர்கள் போதும். பிசாசனுடைய கோட்டையில் நடுநடுங்கும். ஆகையினாலே நம்மளை பரிசோதித்து இயேசுவின் பின்னே நான் சரியாக தான் நடந்து வரேனாங்கிறத பரிசோதித்து பார்ப்போம். தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 நாம் கேட்டோம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களை, நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பின் அவருக்கு பின்னாடி எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது. ஆனால் அவரை பின்பற்றுவதற்கோ ஜனங்கள் முற்படலை. அவர்கிட்ட போனால் நமக்கு சுகம் கிடைக்கும், ஏதோ நன்மை கிடைக்கும்னு சொல்லி அடையாள அற்புதங்கள்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது. ஆனால் அவர் சொல்கிறார், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் கேட்டோம், இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசிகளாகவே இருக்கிறதா இருந்தால் அது வாழ்நாள் பூராவே இருந்துடலாம். ஆனால் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் ஒரு கரையம் செலுத்தி தான் ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவரை முதன்மையாக நாம் வைக்க வேண்டியது இருக்குது. எல்லோரும் வாழ்கிறபடி நாம் வாழ முடியாது. ஒரு தரம் குறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியாது. நாம் கேட்டோம், ஆரம்பத்தில் ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு சொன்னால் அப்போ பார்த்தோம்னா ரொம்ப தரமுள்ள ஒரு பொருளாக தான் இருக்கும். அதுக்கு மேலே லேபிள்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அதனுடைய தரம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. அதனால் வெறும் லேபிள் தான் இருக்கும். ஏன்னா அது பேர் வாங்கிடுச்சு. அதே போல் தான் நாம் சிஎஃப்சி கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கோம்னு சொன்னால் நம்முடைய சபையினுடைய மேன்மை புனிதமானது. ஏன்னா வெளியில் எந்த சபையிலையும் பாவத்தை குறித்து ஒரு நீதியை குறித்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை குறித்து எந்த சபையிலும் நான் கேட்க முடியாது. வெளி சபையெல்லாம் போனோம்னு சொன்னால் வெறும் அடையாள அற்புதங்கள், ஆசீர்வாதம், பார்த்தோம்னா காணிக்கை, போக்குவரத்து, செழிப்பின் உபதேசத்தை தான் நான் கேட்க முடியும். ஆனால் நாம் மிகவும் பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவர் உலகத்திற்கு வெறும் விசுவாசிகளை உருவாக்க வரல, அவர் சீஷர்களை தான் உருவாக்க வந்தார். நாம் கேட்டோம், இந்த உலகத்தில் ஒரு பெரிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருப்பதை பார்க்கிலும், இந்தியாவுடைய பிரதமராக இருப்பதை பார்க்கிலும் இயேசுவுக்கு சீஷனாய் இருப்பது என்பது அவ்வளவு பெரிய ஒரு கனமுள்ள ஒரு காரியமாய் தேவன் பார்க்கிறார். சாதாரணமாய் ஒரு எம்எல்ஏவாகவோ, ஒரு அமைச்சராகவோ, ஒரு கவர்னராகவோ, பிரதமராகவோ வர வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் தேவன் அவருக்கு சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவர் சாதாரணமானவர்களை அவர் தேர்ந்தெடுப்பதில்லை. அவர் நம்மை அதிகமாய் சோதிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் சோதிச்சுத்தான் அவர் தமக்கென்று ஆட்களை ஏற்படுத்துகிறார். ஒரு சமயம் நான் டிஎல் மூடிங்கிற அவருடைய புஸ்தகத்தை, அவருடைய செய்தியை ஒரு முறை வாசித்திருக்கிறேன். அவர் சொன்னார், சாதாரணமாக ஒரு பெரிய, இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரர், ஒரு அம்பானியோ இல்லை ஒரு பெரிய மனுஷர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் தனக்கு ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால் அவர் ஒன்று செய்வாராம். ஒரு வேலைக்கு ஒரு மனுஷன் வருகிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட ஒரு பக்கத்தில் கிடக்கிற கல்லை தூக்கி கொண்டு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே ஒன்றி போடு, அங்கே ஒன்றி அடுக்குன்னு சொல்லுவார். அவன் அந்த கூலி பணத்தை பேசி அதை கொட்டிட்டு போயிடுவான். மறுநாளும் இன்றைக்கி வேலை இருக்கிறதா என்று கேட்பான். வேலை இருக்கிறதுன்னு சொல்லுவார். திரும்ப நேத்தி கொட்டினில் அந்த கல்லை திரும்பவும் கொண்டாந்து நேத்தி கொட்டின இடத்துல கொண்டு வந்து கொட்டுன்னு சொல்லுவார். மறுபடியும் கொட்டுவான். மறுநாள் காலையில் அன்றைக்கு உள்ள சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான். மறுநாள் காலையில் வேலைக்கு இன்றைக்கி இருக்குதான்னு கேட்பான். இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை மறுபடியும் இங்கே கொட்டிருக்கிற கல்லை கொண்டு போய் அங்கே கொட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் கொட்டுவான். இப்படியாய் அவர் செய்யும் பொழுது நீங்கள் ஏன் எந்த முட்டாளாவது இப்படி இங்கே இருக்கிற கல்லை கொண்டு அங்கே கொட்டுறான், அங்கே கொடுக்குற கல்லை இங்கே கொட்டுறானே அப்படின்னு பேசுவானால் அவன் வேலைக்கு வச்சுருக்க மாட்டான். அவன் பணத்தை பற்றியோ எந்த வேஸ்ட்டாக போகிறத பற்றியோலாம் அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் நான் பேசுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறானா அப்படி தான் பார்த்து தான் அவன் டெஸ்ட் பண்ணி தான், சோதித்து பார்த்து தான் அவன் தனக்கு ஒரு வேலைக்காரனை நியமிக்கிறான். பிரியமானவர்களே, தேவனும் தமக்கு ஒரு வேலையால், தமக்கு ஒரு சீஷன் வேண்டுமென்றால் அவரும் அப்படி தான் நம்மை சோதித்து பார்க்கிறார். அவர் நம்மை கேட்டோம். அதாவது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா முதல் காரியமே அந்த ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் பெரிய கற்பனைகள்லாம் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட பைபிள் மாதிரி வேதங்கள் கொடுக்கப்படலை. ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை, அந்த ஜீவ விருட்சத்தையும் அதையும் வைத்து இதனுடைய கனி புசிக்காதீர்கள்னு சொன்னார், அவ்வளோதான். ஆனால் தேவன் எதை சொன்னாரோ அதை முதல் காரியத்திலே கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். ஆனால் நமக்கு பின் வந்த நம்முடைய ஆண்டவரோ சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவருடைய அடிச்சூடுகளை தான் நாம் பின்பற்றுகிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு சீஷனாக இருப்பது என்பது இந்த பூலோக வாழ்க்கையில்
அவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். கடந்த நாட்களில் கூட பிரதர் சாக் எழுதின அந்த டெய்லி டிவோஷனில் நான் கேட்டேன். அவர் தனக்கு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தது போது ஒரு வாலிபனாய் நம்முடைய ஆண்டவரை சிருஷ்டித்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு குழந்தையாய் அவர் மரியாளுடைய வயிற்றில் பிறக்க பண்ணினார். அவர் நம்மை போல இச்சை நிறைந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாய் கடந்து சென்றிருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நாம் எந்த விதத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் ஆண்டவரை பார்க்கும் பொழுது நமக்கு அதில் விடுதலை இருக்கிறது. செய்தி கேட்கும்போது ஒரு செய்தி கேட்டேன் பிரதர் சாக்கருடைய செய்தியில். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னா எலிசா ஜனங்கள்லாம் மொட்டை தலையான்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அப்பொழுது அவன் பேசும்பொழுது வனாந்தரத்திலிருந்து கரடிகள் அவனை சொன்னவங்கெல்லாம் பீறி போட்டது. இதை போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே போல் பார்த்தோம்னா நம்ம ஆபேலை காயின் கொலை செய்த பொழுது அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய சுபாவம், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது எனதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய சத்தமும் தேவனை நோக்கி கூப்பிட்டது இவர்களை மன்னியும்னு சொல்லி. அதே போல் ஸ்தேவானை பார்த்தோம்னா அவனை கல்லால் அடிக்கப்படும் பொழுது அவன் அப்படிதான், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டப்பாந்தயத்தை முடித்தான். பெரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் தூஷித்தார்கள் என்ன, எப்படிப்பட்ட பாடுகள் வந்தால் என்ன, ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு அவர் எவ்வளவுதான் அவர்கள் ஈட்டியை எறிந்தாலும் தேவன் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த சவுல் எத்தனை ஈட்டி இருந்தாலும் தேவன் அவன் பக்கத்தில் இருந்ததுனால எனக்கும் மரணத்துக்கும் ஒரு சான் தான் இருந்ததுன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு காரியம் கூட நடக்கவே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிசாசோ எந்த மனுஷர்களோ நமக்கு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் அந்த பூலோக வாழ்க்கையில் நாம் பயப்பட வேண்டாம். தைரியமாய் இயேசுக்கு முன்பாக நாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆமென். சபையில் தேவன் பேசிய வார்த்தைக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தேவன் இதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் நிதானமாய் நேர்த்தியாய் வெளிரங்கமாக்குறவர். அது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று தேவன் பேசின வார்த்தையும் கூட லூக்கா 26 வசனம், யாதொரும் இடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் விற்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது நான் உணர்த்தப்பட்டது என்னென்னா, தாயும் தகப்பனையும் நம்ம ஈஸியாக வெறுத்துருவோம். மனைவி பிள்ளைகளை நம்மளால் வெறுக்க முடியுமா? எனக்கு ஒத்தாசையாக எனக்கு சப்போர்ட்டாக ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒரு மனைவியை சாதாரணமாக இழக்க முடியுமா? இல்லை என் பிள்ளைகளை தான் யாரும் எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை ஏற்றுட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியுமா? ஆனால் அதை வெறுக்கணும். தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்லியாச்சுன்னா நான் இழக்க தயாராக இருக்கணும். இழக்க தயாராக இருந்தால் தான் நான் சீசனாக இருக்க முடியும். அது நம்மளுடைய சுய பலத்தினால கண்டிப்பாக முடியவே முடியாது. தேவனுடைய பலத்தினால, பரிசுத்தாவின் பலத்தினால தான் நம்மளை கொண்டு எதுவுமே ஜெயம் பெற முடியும். என்னோடய லைஃப்பில் நான் நம்ம அநேக காரியங்களை குறித்து மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் அது சொந்த லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையில் வரும்போது அதனுடைய போராட்டமும் அதனுடைய ஒரு காரியங்களும் குறித்து நம்ம ஆலோசனை பண்ணும்போது நம்ம சொல்லணும், நம்ம தாவீது சொன்ன மாதிரி என்ன தானே தேவன் தூசிக்கும்படி தேவன் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுதா? ஆனால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா அது நமக்கு சாத்தானால் நம்ம அனுமதித்து நம்மளை அப்படியே சோர்வுக்குள்ளே கொண்டு போகிறது தான். ஆனால் ஏன் முடியாது அப்படின்னா
யாக்கு பொண்ணாதீங்க. போன வாரத்தில் நம்ம கேட்டோம், நம்ம சக்கரையா பொண்ணு அவர் பேசின வார்த்தை. அதாவது யாக்கு பொண்ணா அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 14 வசனம் சொல்கிறான், அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வார்த்தை என்னன்னா, நான் தான் என் மாம்சத்தினால சிக்கொண்டு சோதிக்கப்படுறேன், தேவன் நம்மளை சோதிக்கிறவர் இல்லை. சோதிக்கப்பட்டு என்னாச்சுன்னா நானே எனக்கு மரணத்தை கொண்டு வந்துடுறேன். என்ன மரணம் ஆச்சுன்னா ஆவிக்குரிய மரணம். ஆனால் பாவம் பூர்ணமாகும் என்னென்னா மரணத்தை தான் பிறப்பிக்குது. நிச்சயான கற்பம் தெரிவித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சையோடு நான் ஜெயம் பெற்றால் தான் அதுக்கு மேலே வசனம் பார்த்தீங்கன்னா சோதனை சைக்கிற 12ஆம் வசனம், சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு பெறுவர்களுக்கு வாக்கு தந்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த ஜீவ கிரீடத்தை பெறுறதுக்கு நான் என்ன செய்யணும்னா என் மாம்சத்துக்கு சுய இச்சையை நான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவனா இருக்கணும். மாம்சத்தின் சுய இச்சையை நான் எப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சுன்னா நான் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா, இலக்க தயாராக இல்லைம்போது நான் எப்படி என் மாம்சத்தை நான் விருத்துட்டேன்னு சொல்ல முடியும்? என் மாம்சத்திலையும் அந்த இச்சைகளும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாத தன்மை இருக்கும் பட்சத்தில் நான் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? தேவனுக்கு எப்படி நான் சீசனாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. 2 பக்கம் இருக்கும் கால். இங்கிட்டு குடும்பம், பிள்ளைகள், மனைவி அப்படின்னு ஒரு பாசம், தேவனோட உள்ள அதை அவர் செஞ்ச அந்த நன்றி மறந்து போய் என்னன்னா மாம்சத்தின் பிரகாரம் அந்த பாசத்தினால இழக்க முடியாதுன்னா நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. தேவனுடைய சீசனை நான் எப்படி இருக்கிறேன்றதை நிதானித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையில் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, என் நடைகள் எப்படி இருக்குது, நான் எல்லாருமே நான் இழக்க தயாராக இருக்கிறேன்னா. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சில அனுபவம் நான் கேட்டிருக்கேன். கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிறாங்கன்னா, மனைவி வேலைக்கு போனாலும் சரி, இல்லை கணவன் வேலைக்கு போனாலும் சரி, ஒருத்தருக்கு நீங்கள் வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும், இல்லை நீ போனால் தானே குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு, அதாவது டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. அது என்ன சொல்லுச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை விசுவாசி முதிரி உள்ள நான் இருந்தாலும் நீ ஏன் கவலைப்படுற, தேவனை விசுவாசிக்கும் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அந்த விசுவாசம் இல்லாததுனால என்னன்னா மனுஷனை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது சகோதரர் சொன்ன போல் தேவனை நான் மாத்திரம் நான் விசுவாசிச்சு அவர் என்னை போஷிப்பார், நான் அவனை சீசனாக இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே வாஞ்சை இருந்துச்சு இல்லைச்சுன்னா நான் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே நேரத்தில் யாரும் இழக்க தயாராகவும் இருப்பேன். ஏன்னா நான் இழக்க தயாராக இல்லாதவனா இருக்கிறேன். நான் என்னோடய நேச்சுரல் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் போல்ட்ட சொல்ல முடியுது. இதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 3ஆவது இடத்துல ஆதாம் ஏவாளை குறித்து பார்க்கும்போது நான் அந்த வார்த்தை தான் ரொம்ப அதிகமாக எனக்கு இதாச்சு, நான் வாசிக்கிறேன். அதாவது நீங்கள் இதை புசிக்கும் முன்னாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போ ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த வார்த்தையில் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏவாள் ஃபஸ்ட்டு அந்த பார்த்த பழத்தை இச்சித்து அந்த கனியை புசிக்கிறாங்க. பறித்து புசிக்கும் போது என்னாச்சுன்னா, அதாவது அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள நம்மளுக்கும் தேவனுக்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு இணைப்பு எப்படி இருக்குன்னா, ஏவாள் புசித்த உடனே அவன் மனக்கண் திறக்கப்பட்டு அவன் நிர்மாணியாக இருக்கிறத ஆதாம் பார்த்துருந்தானா ஆதாம் கண்டிப்பாக அந்த பழத்தை புசிச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி ஆதாம் ஃபஸ்ட்டில் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஆதாம் நிர்மாணியாக இருந்தான்னா ஏவாள் 2வது ஷேர் பண்ணியிருக்க மாட்டான். தேவன் அப்படி வைக்கல, 2 பேரையும் ஒரு பாண்டிங். அதாவது உன் கண்ணை தொடுகிறான், என் கண்ணின் மணியை தொடுகிறான்றார், நீ என்னோடு எப்பொழுது இருக்கணுன்றார். அப்படின்றப்ப அவருடைய அன்பு
அந்த அளவற்ற அன்பு வந்து உண்மையில் ரொம்ப மேன்மையானது. நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே நீங்கள் ஃபஸ்ட்டு ஏவாள் சாப்பிட்டு உடனே அது வந்து ஒரு சட்டனாக இருக்கிற ரியாக்ஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதாம் சாப்பிட்ருக்க மாட்டார். ஐயோ இது சாப்பிட்டு இப்படி துன்பமாகி போச்சு, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு. அதே நேரத்தில் இங்கிட்டு இதில் அப்போஸ்தலர் நடுவில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். அதாவது இங்கிட்டு வந்து ஆதாமுடைய காரியம் பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தர் சாப்பிட்டு அவங்க வந்து நிர்வாணி இருக்க ஏவாள் சாப்பிட்டு ஆதாம் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஆதாமுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கும், ஒரு பயம் வந்திருக்கும். அவர் சுதாரிச்சிருப்பார் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. அந்த இடத்துல பாவம் கண்டிப்பாக பிறந்திருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது 5ஆம் அதிகாரத்தில் அனானியா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அனானியா இந்த வார்த்தையை கேட்டு எழுந்து, அதாவது ஒரு நிலத்தை விற்கிறாங்க. கணவனுமே 2 பேருமே அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, உண்மையை சொல்ல வேண்டாம் பாதி மறைச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் மறைச்சிக்கனால என்ன ஆகி போகுதுன்னா 2 பேருமே ஜீவனை விட்டாங்கன்னு இருக்கு. அது எப்படின்னா, அதை விற்கும் முன்னே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறார். அதாவது அது பேதுரு அவனுக்கு நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அது விற்ற பின்பும் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் இல்லை தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இப்படி யாருமே நமக்கு ஒரு வார்த்தை கேட்டு நான் வந்து என்னுடைய அருவருப்பை நினச்சி நான் மூங்கப்புறம் வந்து செத்து போகிறது வந்து இல்லவே இல்லை. இப்போ எனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் வந்து எப்படின்னு கேட்டாச்சுன்னா, என்னுடைய அந்தரங்கத்தில் என்னுடைய அருவருப்பை ஒருத்தர் சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா நான் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ஆவிக்குரிய மரணம் தான் ஏற்படுது. ஆவிக்குரிய மரணம் ஏற்படணும்னா அவ்வளோதான், தேவனோட தூரம் போயாச்சு, அவ்வளோதான். அதில் வந்து வேறு மாற்றமே கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா பேசி வச்சு தான் வராங்க. நீ உன் தப்பு நீ சொல்லாத, என் குறையும் நீ சொல்லாத, உன் குறையும் நீ சொல்லாத அப்படின்னு மூடி மறைச்சாச்சுன்னா இப்படி தான் இந்த நிலைமை தான் வரும். நான் அப்படி தான் உணர்த்தப்பட்டேன் அநேக சூழ்நிலையில். வாலிபர் இருந்து அவனை வெளியே தூக்கிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அனனியா இறந்துட்டார். அடுத்து 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்து ஏறாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவு தானே விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவு தானே என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோய்க்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் என்றையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த வார்த்தையை பார்த்தாச்சுன்னா, நம்மளை வந்து தேவன் வந்து ஒரு குடும்பமாக வச்சுருக்காரு, இல்லை சபையில் வச்சுருக்காருன்னா, தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கும் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு ஒருவருடைய குற்றங்களே ஒருவர் சொல்லுவதற்கு, மனம் திரும்புவதற்கு, அப்படி ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்கு தான் தேவனை நம்மளை இணைத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அதாவது நான் வந்து தேவனுக்கு விரோதமாக நான் விழுந்து போகிற நேரத்தில் என்னை தூக்கி விடுறதுக்கு என் மனைவி என் பிள்ளைகளோ அவங்க யாரும் விழுந்தாங்களோ தூக்கி விடுறதுக்கு பிள்ளைகளோ சபையிலனாலும் சரி சகோதரர்களுக்கு யாருக்குனாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது தான் என்னென்னா ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம ஓடுறதுக்கு. ஆனால் அதே சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பாமல் போனாலும்னா நம்ம அவ்வளோதான், நமக்கு ஆவிக்குரிய மரணம் கண்டிப்பாக உண்டு. இந்த நாளில் நான் அப்படி தான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுக்கணும், தாய் தந்தையை வெறுக்கணும், பிள்ளைகளை வெறுக்கணும், மனைவி வெறுக்கணும். ஆனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் வெறுத்து இருக்கிறேன்னா, இலக்க தயாராக இருக்கணும்னா, நான் மெய்யாலுமே இப்படி ஸ்டேஷனாக இருக்கேனா அப்படின்னு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் குறைவுள்ளவனாக தான் இருக்கேன். ஏன்னா தேவன் வந்து இதயத்தை பார்த்துக்கிற தேவன், அவர் ரொம்ப நான் எதுவுமே மறைக்க முடியாது.
தேவன் இந்த நாளில் எனக்கு பிரயோஜனமான வார்த்தை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னுள்ள நாட்களிலும் தேவனை பெரியமாக ஜீவிக்கவும் ஒரு சீசனாக ஜீவிக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரையும் எனக்கு தெரிஞ்சிருப்போம், அனைவருக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த நாளில் ஒருத்தரையும் காணும்படி தேவன் இறக்கம் பாடுறது, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்னைக்கு கேட்டது போல் ஆண்டவருடைய சீசனாக இருப்பது அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்காங்க. அவருடைய சீசர்களாக அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாக நான் இங்கே வந்தபோது யார் உண்மை சீசன், இயேசுவின் யார் உண்மை சீசனுங்கிற ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்தேன். பிரதர் சேக் எழுதுனது. அதில் யார் உண்மையுள்ள சீசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதில் சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வாசிக்கும்போது உண்மையாலுமே நான் உணர்வடைந்து நான் ஆரம்ப நாட்களில் என்னுடைய வாலிப நாட்களை நான் பெற்றிருந்த தொழில், நான் கை கொண்டிருந்த தெரிஞ்ச வேலை, அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நான் ஆண்டவருடைய சீசனாக இருக்கணும்னா நான் சுயமாக ஏதாவது நான் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும். என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நான் என் குடும்பத்தை போஷிக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக நான் முதல்ல எனக்கு தெரியாத ஒரு வேலையை, ஒரு வியாபாரத்தை நான் ஆரம்பித்தேன். அது மாதிரி அந்த சீசனாக இருப்பதற்கு முதல்ல ஒருத்தவங்களை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கணுன்னு அதில் எழுதியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் தபால் எழுதி கூட நான் மன்னிப்பு கேட்டேன். தபால் எழுதி நான் இன்னென்ன விஷயத்தில் நான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபு தபால் எழுதணும். இது மாதிரி நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, நம்ம கேட்டது போல் அங்கே அந்த மத்தேயு 14:25 பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, ஏராளமான ஜனங்க இயேசுவை பின்பற்றி வராங்க. அவர்களிடமாய் திரும்பி பார்த்து முதல் அப்போ தான் ஆண்டவரை பார்க்குறாங்க. அப்படி வருகிற ஜனங்களை அவர் திரும்பி பார்த்து, ஒருவேளை இன்றைக்கி கூட நீங்கள் வாலி பிள்ளைங்க, இன்றைக்கி கூட நீங்கள் புதுசாக சபைக்கு வந்திருந்துருக்கலாம், ஆனால் புதுசாக அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். வாலி பிள்ளைங்க, உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய காலேஜ் லைஃப்பில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்களும் ஆண்டவருடைய சீசராக இருக்கும்படி உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு உங்களை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்குறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, யாதொருவன் என்னிடத்தில் வந்து, நம்ம அவரிடத்தில் வந்திருக்கோம், வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் நமக்கு டேவிட் பிரதர் சொன்னது போல் அம்மா அப்பாவை வெறுத்துருவோம். ஆனால் ஒய்ஃப் பிள்ளைங்க அவங்களையும் சில நேரத்தில் பிடிக்கலைன்னா வெறுத்துருவோம். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அவன் வெறுப்பானானா அவன்தான் ஆண்டவருடைய சீசர். ஆண்டவரே, என் சுயத்துக்கு நான் சாகிறேன், ஆண்டவரே என்னுடைய விருப்பத்துக்கு நான் சாகிறேன். தன்னுடைய ஜீவனைனா நம்முடைய ரத்தத்தில் நம்முடைய ஜீவனை, நம்முடைய உயிரை, அதை தான் வெறுக்கணுங்கிறார். சில நேரத்தில் நம்முடைய ஜீவன் எதுவாக இருக்குன்னா நம்முடைய பிள்ளைங்களாக இருக்காங்க, நம்முடைய ஒய்ஃபாக இருக்காங்க, நம்முடைய சொத்தாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பதவி, நம்முடைய சுயம், நம்முடைய பொறுப்பு அல்லது நம்முடைய விருப்பம்தான் அதனுடைய சுயம். ஒரு பிள்ளை செல்லை கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 வயசு தான் இருக்கும். சித்த நேரம் பிடுங்கிட்டாங்க, அந்த பிள்ளைய சமாதானப்படுத்தவே முடியல. அப்புறம் தரேன், நான் ஃபோன் பேசிட்டு தரேன்னு சொன்னாங்க.
அந்த பிள்ளை சமாதானப்படுத்தவே முடியல. அரை மணி நேரம் அழுகுது அந்த பிள்ளை இடத்துலேருந்து அந்த செல்லை பிடுங்கினதுக்கு. இது மாதிரி நம்முடைய லைஃப்லேயும் கூட நம்முடைய சுயம் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்க, அல்லது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய சுயம் மேலோங்கி போயிடும். அதனால் நம்ம பயப்படணும். ஆண்டவரே, நான் சிலுவை எடுக்கிறேன் ஆண்டவரே. சிலுவை எடுப்பது என்பதுக்கு, ஆண்டவரே நான் என்னுடைய சுயத்துக்கு மறிக்கிறேன் ஆண்டவரே, நான் சிலுவையை எடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்களுக்கெல்லாம் நான் செத்துறேன் ஆண்டவரே, என்னுடைய மன விருப்பங்களுக்கெல்லாம் நான் மறித்துறேன் ஆண்டவரே. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்படின்னா சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பின் செல்லாதவன் அப்படின்னா அவர் முன் செல்ல நான் பின் செல்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சமயம் உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த மேகஸ்தம்பம் கிளம்பி போகும், அதுக்கு அதை அப்படி ஒப்பிடலாம். மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் நிற்கிதோ அந்த பாலைவனத்தில் அவங்களாம் அப்போ தாமதிப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் அவங்க போகணும். இது மாதிரி என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் ஆண்டவரே, நான் பொறுமையாக இருக்கேன் ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு போக வேண்டாம். இப்படி அவசரப்பட்டு போனவங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போயிருக்காங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உன் பின்னாடி வர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் சிலுவை சுமந்து கொண்டு, ஒரு மனுஷன் சிலுவை சுமக்கிறான்னா அவன் தன்னை நிதானித்து பார்ப்பான், தன்னை யோசித்து பார்ப்பான். ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை நிதானித்து தான் நிலைமையை உணர்ந்து நான் எப்படி நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்கறது போல நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம் இந்த புற சரீரத்தை பார்க்கறக்கு. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய அலங்கோலமான இருதயத்தில் எவ்வளோ கோபம் இருக்குது, எவ்வளோ வைராக்கி இருக்குது, வீராப்பு இருக்குது, கோபம் இருக்குது, ஒருத்தர் குறித்து குறை சொல்லுதல் இருக்குது. இதையெல்லாம் மனுஷன் பார்ப்பதற்கு மனசே இல்லை. நம்ம கேட்டோமே, தாவீது அந்த நேரத்தில் சொன்னான். என்ன சொன்னான்னா, கர்த்தர் சீமையை தாவீது தூசிக்கும்படி இடம் கொடுத்தாருன்னு சொன்னார். ஆனால் இப்போ அவன் சாகர படுக்கையில் இருக்கான். படுக்கையில் இருக்கும்போது எப்போவோ நடந்த சம்பவத்தை இப்போ மனசில் வச்சிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சாலமோனே இந்த சீமையை ஒரு சமயத்தில் என்னை தூசித்தாரு, அந்த தூசித்த மனுஷனே சமாதானத்தோடு அவன் சாகும்படி விடாத. எப்போவோ மன்னிச்சது மாதிரி வார்த்தை இருந்தது, ஆனால் மன்னிக்கல. இருதயத்தில் அவன் உண்மையாக மனம் திரும்பலை, உண்மையாக ஆண்டவருடைய சீசனாக அவன் இல்லை. இது மாதிரி நம்முடைய லைஃப்லையும் ஆண்டவரே நான் உண்மையாக ஆண்டவருடைய சீசனாக இருக்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்க. நான் எல்லாரையும் மேனாம்பிரதர் சொன்னாங்களே, எல்லாரையும் மன்னித்தார் இயேசு கிறிஸ்து, அதுபோல் ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பும்படி, அவர்களை பின்பற்றும்படி, எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற போகிறேன் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் வாழ போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சீசத்துவத்தினுடைய இதை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது 32 சொல்கிறாரு, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவையெல்லாம் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லது தான், உப்புக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அப்படின்னா நீங்கள் யாருன்னா வாலிப பிள்ளைங்க, நம்ம யாருன்னா நீங்கள் ஒரு உப்பு, பூமிக்கு ஒரு உப்பு. நீங்கள் சின்னவங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு உப்பு. நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சமயத்திலும், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு உப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும். அதனால் நீங்கள் உப்பு தான். நீங்கள் சின்னவங்களாக இருக்கலாம். சாப்பாட்டுக்கு உப்பு எவ்வளோ போடுறோம்? கொஞ்சம் தான் போடுறோம். ஒரு பெரிய பானையை சாப்பாடு இருந்தாலும் குழம்பு இருந்தாலும் உப்பு கொஞ்சம்தான். அது மாதிரி நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உப்பாக இருந்துருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆமேன். ப்ரேயர் பண்ணலாம். எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆமாண்டவரே, இந்த நாட்களிலும் நீர் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களையும் கூட தகப்பனே வெறும் விசுவாசிகளாக அல்ல ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த ஆண்டவரே சீஷர்களைப் போல எங்களை நாங்களும் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர். ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உயிருக்கோ எங்களுடைய மற்ற காரியங்களுக்கோ பயந்தல்ல ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு உத்தமமான ஒரு சீஷர்களாய் ஆண்டவரே, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தாயாவது தனக்கு உண்டானதையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொன்னீரே. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எதையெல்லாம் வெறுக்க சொல்கிறீரோ அதையெல்லாம் வெறுக்கக்கூடிய மனுஷர்களாக இருந்து உமக்கு சீஷர்களாய் இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.